ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக மாட்டிக்கிட்டேங்க நான். ஒரு 4 மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும். அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன நினச்சாலும் எதுவுமே வாங்க முடியாது. என்னோடய சிஸ்டம்னாலாம் அப்கிரேட் பண்ணணுன்ட்டு நானும் கிட்டத்தட்ட 8 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதை ஒரு சின்ன அப்டேட் கூட பண்ண முடியல. நான் விளாகுக்காகவே ரொம்ப நான் செலவு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், எனக்கே நல்லா தெரியும். ஆனால் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேங்க. இது நான் வந்து யார் காசுலேயும் செய்யலை, என்னுடைய ஓன் மணியில் தான் நான் செய்கிறேன். நான் இதை யாரை நம்பியும் வாங்கலை. நான் என்னையை முழுசாக நம்பி தான் மட்டும்தான் நான் வேலை பார்க்குறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஹையஸ்ட்டு அந்த ஹாப்பினஸ்ஸே அதாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், ஜாலியாக போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை, நல்லா சம்பாதிக்கிறேன், வாங்குகிறேன், செலவு பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுது, பண்ணுறேன், அவ்வளோதான். இதை விட வேறு என்னங்க வேணும் பசங்களுக்கு? என்ன ஒன்று, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, எனக்கு வண்டி இல்லை. அதுதான் என்னுடைய வருத்தமே. வண்டி மட்டும் இருந்திருந்தால் என்னுடைய 80% ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க. நான் வேலைக்கு போகிறதுலேருந்து நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு 80% கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இது 20% எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? 20% எல்லாம் ஃப்யூச்சரில் இருக்குங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். வண்டி இருந்தால் எனக்கு ஒரு 80% கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குங்க. சீரியஸாக. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எங்கே இருக்குன்னா, பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் எவ்வளோ தருது? பைக் இது ஒரு மாதிரி செக் பண்ணுங்க. இந்த வண்டி கார்பரேட்டை வர கழட்டி பார்க்கணும். எங்கள் அப்பா இது கல்யாணம் பண்ணும்போது எடுத்தாருங்க இந்த வண்டி. ஆனால் இன்னும் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போது எடுத்த வண்டி இப்போ நானே கல்யாணம் பண்ணுற வயசு போக போகுது. இன்ன வரைக்குமே நல்லா வச்சுருக்காரு, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வண்டியோட அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னுமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. வந்தாலும் எங்கள் அப்பா அப்டேட் பண்ணி விட்டுருவார், முடிச்சு விட்ருவார். அந்த பிரச்சனை அப்போ வந்து அப்போயே முடிச்சு விட்ருவார். அது மாதிரி தாங்க இருக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா சால்வ் பண்ணுறது தான் முதல் பார்க்கணும். எனக்குமே அதே தான் கான்செப்ட் தான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நான் சீக்கிரம் முடிக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுவோம். வச்சு அப்படியே அந்த ஆற விடலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்டே, அந்த தாட்டே நம்ம வரக்கூடாது. அந்த தாட் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? விட்றா, பொறுமையாக பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்துடும். எல்லாத்துலேயுமே இருந்துடும். அது இதில்னு இருந்துடாது, எல்லாத்துக்குமே அந்த கான்செப்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணணும். இப்போது இன்றைக்கி வந்து இதை ஒரு ப்ராப்ளம் வருது எனக்கு அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு நம்ம சேனலுக்கு பிரச்சனையாச்சு, நான் சீக்கிரமாக ட்ரை பண்ண இது பண்ணுங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து செகண்டு சேனலில் வந்து 2 வீடியோ மட்டும் போஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ மட்டும் போஸ்ட் ஆகிருக்கும். நான் அதை அந்த செகண்ட் சேனலில் வந்து கேமிங் சேனலில் வந்து பின் பண்ணுற போஸ்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். டே பை டே அதில் வந்து விளாக் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது எந்த மாற்றமுமே இல்லை. 1 டேஸ்க்கு இல்லை 2 டேஸ்க்கு 1 டைம் அதில் வந்து விளாக் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம டே எப்படி போகுது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டோடு மென்ஷன் பண்ணி போடலான்னு ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஏன்னா டேட்டோடு போட்டால் தான் நமக்கு வந்து அந்த தெரியுது நம்ம என்ன எது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்றது. நான் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது சில டைம். ஏன்னா நம்ம சிஸ்டமில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்குது, அவ்வளோ மீம்ஸ் இருக்குன்றதுனால கேமிங்க்கும் அதிலே தான் ஒரே ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறேன், விளாகுக்கும் ஒரே ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறேன்றதுனால கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ தான் செக்டாராக ஃபைல் நான் பிரித்து வச்சுருந்தாலும், நம்ம ஒரு விஷயம் டக்குன்னு தேடுறோன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும் சில டைம்லாம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால் அதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தனியாக வாங்கி போடணும். கேமிங்க்குன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, விளாகுக்குன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. ரெண்டையும் ஒரே டைமில் பண்ணுறோம் அப்படின்னா
எனக்கு டே டைமில் இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நைட் டைமில் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக கேம் விளாட்றேன், அவ்வளோதான். நான் ஆரம்பத்தில் கேம் விளையாடிட்டு இருந்தேன்றதுனால இன்ன வரைக்கும் அதை விடவே இல்லை. நானும் அப்படியே விளையாடிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணமே ஒன்று எடிட்டிங், ரெண்டாவது கேமிங். இது ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். நான் என்றைக்குமே அது ரெண்டுமே என்னுடைய பொழுதுபோக்குன்னு நினச்சதே கிடையாது. அது என்னுடைய லைஃப்பில் ஒரு பார்ட். எனக்கு கல்யாணம் ஆகாமலே சரி, எனக்கு ஒரு பசங்க வந்தாலுமே சரி, கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எப்பயுமே மாறவே மாறாது. நம்ம கண்டினியூட்டிலேருந்து விலகணும்னு வச்சுக்கலாம், நம்ம ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ போகுது அப்படின்றது அர்த்தம். நம்ம கண்டினியூட்டிலேருந்து என்றைக்குமே விலகவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி. வீட்டில் இது வரைக்கும் எவ்வளோ சண்டை போட்டாலுமே சரி, நான் எங்கள் வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அதாவது டிவிக்கு சொல்கிறேன், இன்டர்நெட்டுக்கு. அதுக்கு வந்து நான் 500 பண்ணிகிட்ருக்கேன் மந்த்து. அதுக்கு வந்து நான் என்றைக்குமே மாதம் முடியும் போது நான் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எல்லா மாதமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் கிட்டத்தட்ட மந்த்லி என்னுடைய பட்ஜெட் செலவு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்துடுங்க. அதாவது இங்கே தான் இருக்கேன், வில்லேஜில் தான் இருக்கோம். இங்கேருந்து வேலைக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 40 கிலோமீட்டர்ஸு. அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போய் வரேன் அப்படின்னும்போது நினச்சி பாருங்கள். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. ஒரு 5000 செலவாகுதா? பெட்ரோலுக்கு மேக்ஸிமம் ஒரு 1500 வந்துடுங்க. என்னுடைய ரீசார்ஜ் ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க. வேறு என்ன, ரீசார்ஜ் ஒரு 500. வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன். நான் அப்பப்போ என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மாற்றி ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சில டைம் அந்த மாதம் எனக்கு அதிகமாக வேலை இருக்காது அப்படின்னு தோணிச்சுனாவே 30 Mbps ஸ்பீடில் வந்து ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லை நமக்கு யூசேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது 50 Mbpsல வந்து போட்டுருவேன். சில டைம்லாம் யோசிக்க மாட்டேன், 100ல் போட்டுருவேன். 100ல் போட்டுனா ஒரு 1200 பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓடியாந்துடும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுறோம். சில டைம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நைட் ஷிஃப்ட்லாம் போனால் பசி எடுத்துக்கும். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஆன்லைன்னு நினச்சாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மல் காஸ்ட்டை விட எப்படி இருக்கும் அப்படின்றது. அதனால் அதுவும் ஸ்பெண்ட் ஆகிடும். அதான் என்னோடய தேவைக்குன்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு 5000 தான். மீதியெல்லாம் செலவுகள் இல்லை. அதெல்லாம் நம்ம வீட்டுக்காக ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை என்னுடைய ஒர்க்குக்கான ஆக்சசரிஸ் ஏதாவது பை பண்ணியிருந்ததுன்னா அதுக்கான இஎம்ஐ போயிட்டுருக்கோம், இல்லை அதுக்காக எங்கேயாவது வாங்கியிருந்தேன்னா அதை கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி தாங்க செலவாகும். மீதியெல்லாம் என் கையில் 10 ரூபா நிற்கும், அவ்வளோதான். கான்செப்டே அதுதான். எனக்கு ஒரு 5000 நிற்கிது செலவாகுதுன்னா அந்த 5000 என்னால் குறைக்க முடியும். நான் அதுக்கான நோட்ஸ் லிஸ்ட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் லைவில் அதை பண்ணி காமிக்கிறேங்க. அதாவது அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறேன் என்னுடைய பட்ஜெட் எல்லாம் மந்த்லி அப்படின்னு. அப்போ புரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது. எனக்கு ஒரு நாள் ரிமெம்பர் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் அப்புறமா உங்களுக்கு வந்து இப்போ உள்ள நான் விளாகில் ஒரு நாள் லைவ் வருவேன். அதை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான ஷெடியூலையும் போயிட்டுருக்கு. ஐஆர்டி லைவ். இதுக்கான ஃபுல் மீனிங் யாராவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஐஆர்டினா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து அதை கொஞ்சம் பெரிய விஷயமாகவே பார்த்தாங்க. நியூஸ்லேயும் போயிட்டு இருந்தது. நிறைய இடத்துலையும் அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அதை தாங்க பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இவ்வளோ வேலை பண்ணுறியோ, இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது, நீ யாரை பேஸ் பண்ணி பண்ணுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்றதுக்கு நிறைய பேர் தோணுலாம். இவ்வளோ சின்ன வயசுலேயே நீ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்கும் இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வேலைக்கு போகிறேன், வீட்டை டிஃபன் பண்ணி இல்லை, வேலைக்கு போகிறேன், நான் பெருசாக எந்த இடத்துலையும்
கடனும் வாங்க கிடையாது. வீட்டில் வாங்கியிருக்காங்க, அது நம்மளோட தான். பட் நான் என்னுடைய பர்சனலுக்காக இது வரைக்கும் எதுவுமே வாங்கினது கிடையாது. வீட்டில் வாங்கியிருக்காங்க, அதை அடைக்க சொன்னாங்கன்னா நம்ம அடைச்சி தான் ஆகணும். அது வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கான கடமை. அது மாற்றமே கிடையாது. நான் பர்சனலாக இது வரைக்கும் ₹1 கூட யாருக்கிட்டையும் வாங்கினது கிடையாது. வாங்கினாலும் மேக்ஸிமம் 1 வீக்கில் கொடுத்துருவோம். நம்ம வாங்கினாலும் கைமாற்ற தான் வாங்குவோம், கடனாக தான் வாங்குவோம். நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடலாம் வாங்குறதே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம இதுவாகவும் போகணும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக தேவைப்படுறதே இல்லை. அப்படியே பைக் இஎம்ஐ தாங்க வந்தால் வரும்னு நினைக்கிறேன். நெட் கேஷில் எடுக்கலான்ற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இருக்கும். ஒருத்தருடைய லைஃப் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான இருக்குல்ல. 390 தான் நினைக்கிறேன் போகுது. தெரியுமுங்க எனக்கு சீரியஸாக. 4 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய லிமிட்டும் தாண்டி நான் ஆசைப்பட்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆசைப்படுறது தப்பு இல்லையே. வாங்குவாங்க, ஒரு நாள் வாங்குவாங்க, கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடலாம். என்னுடைய ஹையஸ்ட்டு சந்தோஷமே அதில் தாங்க அடங்கியிருக்கேன். அன்றைக்கி பாருங்கள், வண்டி எடுக்கிறது அன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு சம்பவம் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டோன்னா, கையில் ஒரு 1 லேக் எடுத்துக்கிட்டாங்க. 1 லேக் எடுத்துக்கிட்டோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாம் கிளம்பிட்டோம். எதுக்கு? வண்டி எடுக்க கிளம்பியாச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. சத்தியமாக வண்டி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு கூட்டும் போய் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி பண்ணேன். ஒரு செகண்டு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? காரு வருது, பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஸ்லோவாகிடுவாங்க. காரு நின்று போச்சு, பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஸ்லோவாகிட்டாங்கன்னு நினச்சி நான் மட்டும் ஏறி வந்தது ஏன் தப்புங்க இல்லை, என்னோடய மிஸ்டேக் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் அப்படி பேசிக்கிட்டே கவனிக்காமல் அப்படி வந்துட்டேன். இதுக்கு தான் சொல்கிறது, ஹெல்மெட்டு மஸ்ட்டு. ஓட்டும்போது பார்த்து ஓட்டணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் இதுதான். இதுக்காண்டி தான் பார்த்து ஓட்டுங்க, ஹெல்மெட் மஸ்ட்டுன்னு சொன்னதுக்கான காரணம் புரிஞ்சுதுங்களா? இதுதான். எதிலையே விட்டான்னு நினைக்கிறேன், எதில் விட்டால் மறந்துட்டேனே. அதுதாங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு விட்டோன்னா நமக்கு கேப் ஆகிடுது. அதுதான் பிரச்சனையே. யாரோ ஃபோன் பண்ணது. இந்த அக்கா வேறு அமௌண்ட்டு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் வேறு கேட்டுக்கிட்டே இருக்கோம். யாரையும் ரெஸ்பான்ஸே இல்லை. அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். கிடைக்கிறதும் கஷ்டங்க. இருக்கிற நேரத்தில் எல்லாருக்குமே அமௌண்ட்டு வாங்கி கொடுக்க முடியலை. என்ன பண்ணுற, நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். கொடுக்குறது கொடுக்காதான் அவங்க விருப்பம் இல்லை. கேட்குற இடம் நமக்கு நம்பிக்கையான ஆள் தான். ஹோட்டலுக்கு போயிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்தாச்சு. ஃபோனுக்கு அட்டன் பண்ணேன்னா திரும்பவும் ஏதாவது பிரச்சனையாகும். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். வேறு இன்னும் யோசிச்சேங்க. ஆனால் அந்த இடத்துல நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். நான் ஏன் போகணுன்றது எனக்கு தெரியல. எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் அன்வான்டான ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம லைஃப்பில், அது மாதிரி தான். ஆனால் நம்ம ஆளுங்க
ஒரு வார்த்தை கேட்டார். ஆனால் அது அந்த இடத்துல கேட்டிருக்கணும்னா என்ன அவசரம் அப்படின்றது கேட்டார் நமக்கு. ஆனால் டைம் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களும் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒன் வேயில் வரேன்னா பொறுமையாக தான் வந்தாகணும், அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அது. பட் அவங்களும் வேகமாக வந்துட்டாங்க. ஆனால் யார் மேலேயும் தப்பு இல்லைங்க. ஏன்னா ரோடு ரெடி பண்ணாது வந்து கவர்மெண்ட் தப்பு. 2 சைடில் இருக்கிறவங்க ஒரே சிங்கிள் ரோட்டில் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரவங்களும் வந்து பொறுமையாக வந்துருக்கணும். நம்ம பொறுமையாக தான் கிராஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஸ்லோ ஆகிட்டோம். அந்த அக்கா நின்றுட்டு இருந்தாங்க ஸ்கூட்டியில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து பொறுமையாக கட் பண்ணேன். கார் ஸ்லோவாச்சு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிராஸ் பண்ணார். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுட்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்தேன்னாங்க. நான் வந்து வந்துட்டேன். என்னன்னா ஒன் வே நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன் வேல தான் அவங்களும் வராங்க. எல்லாருமே ஒன் வேல தான் வந்து வந்துட்டுருக்காங்க. உள்ளேருந்து வெளியே வராங்க. அவங்க வந்து பொறுமையாக வந்திருக்கலாம். அவங்களும் பொறுமையாக தான் வந்தாங்க. வந்ததுனால தான் வந்து இடிக்கலை. அவங்களும் பிரேக் அடித்தாங்க, நானும் பிரேக் அடிச்சிட்டேன். அதனால் அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல பேசியிருந்தால் வச்சுக்கங்களேன், சண்டை வந்துருக்கும். அதனால் அந்த சில இடத்துலலாம் நம்ம வந்து பேச முடியாது. பேசவும் தேவையில்லை. பேச வேண்டிய அவசியமும் இருக்காது. அது ஒன் வேன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வந்து டபுள்ஸாக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து 2-3 பேர் ஒரே டைமில் ட்ராவல் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு ஹார்ன் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருந்திருந்திருக்கலாம். நம்ம பேசியிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இண்டிகேட்டர் போடாமே திரும்பவுமே இல்லை. எல்லாமே பண்ணி தான் வச்சுருந்தோம். ஓகே, நம்ம வந்தாச்சு. எதையோ நினச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் மறந்துட்டேன். ஞாபகம் தான் சொல்கிறேன் என்னன்றத. நினச்சேனே. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பிரச்சனையை அப்பப்போ ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால, அப்படி இந்த மாதிரி தாங்க முடிச்சு விட்டணும். பிரச்சனையை வளர்க்கலாம் ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம என் மேலே தப்புன்றியா, அவ்வளோதான், விட்டுரு. தப்பு என் மேலேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். ஏலாம் வளன்னு எடுத்துக்கிட்டு எதுக்கு? இப்போ ஏற்கனவே நமக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சிங்கன்னா நமக்கு தான் அங்கே நின்று சண்டை போகிற டைமும் வேஸ்ட்டு, ப்ரெஷரோடையும் போவோம். தேவையில்லாத எதுவும் வேணான்றேன். ஏற்கனவே நமக்கு ஆஃபீஸில் 1008 பிரச்சனை இருக்குது. சில இதுவெலாம் இருக்குது, டாஸ்க்கு நிறைய இருக்குது நம்ம முடிக்க வேண்டிய மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரைனிங் பர்சன் சொல்லலாம். எப்படி சொல்கிறது, நமக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி புதுசு. இப்போ கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா, வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயம் எப்படி நடக்கும், எப்படி வந்து வராங்க, ஆன்லைன்னா என்ன, ஆன்லைன் ஒரு வெப்சைட்டில் எப்படி ரன் ஆகுது, வெப்சைட்டில் எவ்வளோ ரேட்டு சேஞ்ச் பண்ணணும், எந்த டேட்டுக்கு எவ்வளோ வைக்கணும், மற்ற ஹோட்டல்லாம் என்ன ஸ்டேட்டஸு அப்படின்ற நிறைய கான்செப்ட் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நான் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ஹோட்டல்லையும் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனால் என் ஹோட்டலில் என்னுடைய மேனேஜர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா முழுசாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க, புரியாதவங்க வந்து புரியாமையே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் புரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பண்ண சொல்ல வேண்டியதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. என்ன பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே பாதி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுங்க. என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 80% வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 3-2 months போச்சுன்னா எனக்கு இந்த ரூம் அலாகிடேஷன், ரேட் சேஞ்சு,
மந்த்லி க்ளோசிங்கு, கால்குலேஷனு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் வந்து ரொம்ப பிரச்சனை. இதே என்னுடைய 20% மைனஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது சின்ன விஷயம் நமக்கு தெரியுது, ஆனால் இருக்கிறதுலே அது கொஞ்சம் பெரிய பெரிய விஷயமா முடிஞ்சிடும் நமக்கு. அதனால தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கணும். அதனால் பார்க்கலாம். ஒரு 80% வந்து ஓகேங்க, எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஒரு 20% என்னென்னா அவங்க சில விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கு புரியாமல் இருக்குது. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி சில விஷயம், எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு புரியல. இந்த நிறைய வெப்சைட்டில் இருந்து அன்னோன் மணிஸ்லாம் வரும், அதுக்கான கான்செப்டும் என்னன்னு புரியாது அந்த மாதிரி. ஆனால் அது நமக்கு வர வேண்டியது தான். ஆனால் எதுக்கு, எங்கேருந்து, என்ன சோர்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் சிலதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது. அப்படின்றதுக்காக தான் பார்க்கலாம். நமக்கு அந்த கெப்பாசிட்டின்னு வரல, அது வரட்டும். வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக கம்முன்னு இருக்கேன். ஓகே, வந்தாச்சுங்க ஹோட்டலுக்கு. மீதியை நைட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன ஆளே இல்லாமல் இருக்குது? எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டாங்களா?